மாலை நேரம் மிதமான சாரல் மழை பொழிந்து காற்றில் குளிர்ச்சியும் மண் வாசனையும் பரவியிருந்தது. மழை துளிகளை தாண்டி வானத்தில் ஒரு வண்ண வானவில் விரிந்தது. மக்கள் அதை ரசித்துக் கொண்டு, ஆஹா, என்ன அழகு என்று வியந்தனர். அந்த வானவில் அமைதியாகத் தோன்றினாலும் உள்ளே ஒரு சிறிய வாதம் நடந்து கொண்டிருந்தது. பச்சை நிறம் சொன்னது, நான் தான் இயற்கையின் நிறம், அதனால்தான் மக்கள் பார்க்கிறார்கள். சிகப்பு நிறம் சிரித்தது, அன்பும் உணர்ச்சியும் எனது நிறத்தில்தான். நீல நிறம் உடனே வாதிட்டது, நீங்கள் இருவரும் அழகாக இருக்கலாம், ஆனால் வானத்தின் ஆழத்தையும் கடலின் அமைதியையும் நான் தருகிறேன். மக்கள் என்னை பார்க்க வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிறமும் நானே சிறந்தவன் என்று பெருமைப்பட போட்டியில் இறங்கின. முடிவில் அனைவரும் தீர்மானித்தனர், சரி, நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செல்வோம், யாரை அதிகம் ரசிக்கிறார்கள் என்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மழை வந்தால் வானவில் வரும் என்பதையே யாரெல்லாம் மறந்துட்டீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பச்சை, சிகப்பு, நீலம் எல்லோரும் வானத்திலிருந்து விலகி தனித்தனியாக போனார்கள். ஆனால் அந்த நாள் வானம் வித்தியாசமாக இருந்தது. ஒரே நிறம் மட்டுமே காட்சியளித்தது. மக்கள் பார்த்து, "ட, வானவில் எங்கே? இப்படி சுமாரா இருக்குது. பார்க்கவே நல்லா இல்லைன்னு போயிட்டாங்க." அப்போதுதான் ஒவ்வொரு நிறமும் உணர்ந்தது. நாம் ஒன்றாக இருந்தால்தான் அழகு. யாரும் தனியாக உயர்ந்தவன் இல்லை. அடுத்த முறை மழைக்குப் பிறகு எல்லா நிறங்களும் சேர்ந்து வானத்தில் விரிந்தன. மக்கள் மீண்டும் மகிழ்ந்து ரசித்தனர். அந்த வானவிழா இனி ஒருபோதும் பிரிவதில்லை என்று முடிவு செய்தது. இந்த கதையிலிருந்து நான் தெரிந்து கொள்வது, ஒற்றுமையே அழகு, ஒற்றுமையே பலம்.